நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகருக்குள் இருக்கும் கவலை, என்னை அப்பா அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை இல்லை என்பதே. டாக்டர்கிட்ட போய் பார்த்தும் பணம் செலவு செய்தும் ஒரு பலனும் இல்லை என்ற துக்கத்தோடு அநேகர் காணப்படுகிறீர்கள். சகோதர சகோதரிகளே, அநேகர் நிந்தையினாலும் கண்ணீரினாலும் பாரத்தினாலும் வேதனையினாலும் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளை கலங்காதே, என் மகனை கலங்காதே, நான் உன் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்புறம் ஏன் இந்த தடை? நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கிறீங்களா சகோதர சகோதரிகளே? ஒருவேளை உங்கள் பாவம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம். உங்கள் பாவத்தை ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்டு ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உங்கள் தடைகள் மாறி காரியம் வாய்க்கும். உன் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப நாள் காத்திருந்து விட்டீர்களா? இனி காரியம் வாய்க்கும். கலங்காதீர்கள் சகோதர சகோதரிகளே. தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். இன்றைக்கு உங்கள் தடை மாறுகிறது. விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. ஆமென்.